ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ரீ லக்ஷ்மிக்கு உகந்த வில்வமும் நெல்லியும். ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிரியமானது வில்வமரம் என்பது ஐதீகம். ஸ்ரீ லக்ஷ்மி தேவி வில்வமர தோப்பில் தவம் புரிந்தாள் என்று காளிகா புராணம் கூறுகிறது. வில்வமரம் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் திருக்கரங்களிலிருந்து உதித்ததாக வாமன புராணம் கூறுகிறது. தேவலோகத்தை சேர்ந்த பஞ்ச தருக்கள் என்று அழைக்கப்பெறும் பாதரி, வன்னி, மா, மந்தாரை, வில்வம் என்ற மரங்களில் ஒன்று வில்வமரமாகும். பஞ்சத்தருக்களில் பரிச தீட்சை வாய்ந்தது வில்வமரம். அதன் கிளைகளையும் இலைகளையும் தொட்டு ஸ்பரிசித்து உட்கொண்டு வந்தால் மோட்சம் கிடைக்கும் என்று கூறுவர். முருகன், சிவபெருமான் ஆகியோருக்கு பிரியமான மரம். அதுபோல் ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கும் மிகவும் பிரியமான மரமாகும். திருப்பதி மலையில் ஏழுமலையான் ஸ்ரீ வெங்கடாச்சலபதிக்கு ஆண்டில் 1 மாதம் முழுவதும் வில்வத்தளத்தாலேயே அர்ச்சனை செய்யப்பட்டு வருகிறது. நீரில் ஊற வைத்த வில்வத்தை, அந்த வில்வ நீரை மட்டும் பருகினால் உயிர் அணுக்களுக்கு புத்துயிர் கிடைக்கிறது என்று அறிவியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். வில்வ மரத்தின் அடி முதல் நுனி வரை எல்லா பாகங்களுமே மருத்துவ பயன் உள்ளது. மாதப்பிறப்பு, சோமவாரம், சதுர்த்தி, சதுர்த்தசி, அஷ்டமி, நவமி, பௌர்ணமி, அமாவாசை ஆகிய நாட்களில் வில்வ மரத்தினின்றும் வில்வ இலைகளை பறிக்கலாகாது. ஸ்ரீ லக்ஷ்மிக்கு உகந்த வில்வத்தை நாமும் வணங்கி உய்வோமாக. நெல்லிக்கனி ஹரிவலம் என்ற பெயரும் உண்டு. நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி விருப்பமுடன் குடியேறுவாள் என்பது ஐதீகம். குபேரனுக்கு உகந்தது நெல்லி மரமே. இதனை வழிபட்டால் குபேர சம்பத்து உண்டாகும் என்று கூறுவர். பிரளயம் தோன்றி உலகம் அழிந்த போது பிரம்மதேவன் கடுந்தவம் புரிந்தான். தவம் மிகவும் கடுமையாக இருந்தது. அப்போது பிரம்மனின் கண்களிலிருந்து நீர்த்துளிகள் பூமியில் சிந்தின. அதுவே நெல்லிக்கனியாக முளைத்தன என்று புராணங்கள் கூறுகின்றன. நெல்லிக்கனியில் வைட்டமின் சி மற்றும் புரதம், கொழுப்பு, கால்சியம், பாஸ்பரஸ், நிக்கோடினிக் ஆசிட், இரும்பு போன்ற சத்துக்கள் உள்ளன. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் அவ்வைக்கு நீண்ட நாள் உயிர் வாழ நெல்லிக்கனி தந்தான். ஆதிசங்கரர் நெல்லிக்கனிக்காக பொன்மாலை தருவித்தார். இத்தகைய ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நெல்லி மரத்தை வலம் வந்து துதிப்போமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.